ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒண்டர் பாலினின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் பார்க்க போகிறது எல்லாருக்கும் பிரியமான சிக்கன் 65 எப்படி பண்ணுறது. ஹோட்டலில் பண்ணுற மாதிரி நம்ம வீட்டிலே பண்ணலாம். அதுக்கு என்னென்ன போடணும், எப்படி செய்யணும், வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒண்டர் பாலின் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களை தேடி வர்றது உங்கள் கவனத்திற்கு வரும். தேவையான பொருட்கள்: 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் கறி மசாலா பவுடர், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 ஸ்பூன் சோள மாவு, 2 ஸ்பூன் தயிர், வினிகர் 2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி, 1 டேபிள் ஸ்பூன் பெரிய சீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. 1 கிலோ சிக்கனை நல்ல உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இது கூட தயிர், இஞ்சி பூண்டு விழுது, மிளகுத்தூள், சீரகப்பொடி, மஞ்சள் பொடி, பெரிய சீரகப்பொடி, கறி மசாலா பொடி, வெறும் மிளகாய் பொடி, உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கலந்துக்கணும். இந்த மசாலாலாம் அந்த கறியில் ஒட்டுற மாதிரி நல்லா கலந்துக்கணும். கலந்துட்டு இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரம் வைக்கணும். மறுபடியும் எடுத்து அரிசி மாவு சோள மாவு கலந்து அதுக்கப்புறம் பொரிக்கலாம். இப்போது இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ அரிசி மாவு சோள மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு பீஸ்லையும் நல்லா சுற்றிற ஒரு கோட்டிங் வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ சூடான எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போது சிக்கன் துண்டுகளை ஒன்று மேலே ஒன்று படாத அளவுக்கு போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக தான் ஆயில் எடுத்திருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் பயன்படுத்தியிருக்கேன். ரீஃபைண்ட் ஆயிலில் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். திருப்பி போட்டுக்கலாம். சிக்கன் வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் நல்லா வெந்துடுச்சு. மற்ற துண்டுகளையும் போட்டு பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சீக்கிரம் காலி ஆகிடும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சமைச்சிட்டு எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் ஆட்டு ஈரல் வறுவல் எப்படி செய்கிறது, அசத்தலான இறால் தொக்கு எப்படி செய்வது, ஆட்டுக்கால் பிரியாணி எப்படி செய்வது, தலைக்கறி எப்படி சமைக்கிறது என்ற வீடியோக்கெல்லாம் போட்டுள்ளேன். இதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. ஒண்டர் பாலின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோக்கள் உங்கள் கவனத்திற்கு வரும்.